இந்துமணி நடத்தக்கூடிய மாநாடு இந்துக்களுக்கான மாநாடு கிடையாது, சங்கிகளுக்கான மாநாடு வந்து சேகர் பாபு விமர்சனம் பண்றாரு. அவர் என்ன வேணா சொல்லுவாருங்க. அதாவது அவர் நடத்தின மாநாட்டுல முருக பக்தர்கள் வந்து ஜூலை மாசம் நடக்கக்கூடிய திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு தான் போவாங்க, திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்துக்கு தான் போவாங்க, இவங்க நடத்துற இந்துமணி நடத்துற மாநாடுக்கு இவங்க போக மாட்டாங்க, இது சங்கிகள் மாநாடுங்கிறாரு. அதெல்லாம் நான் சொல்லட்டேங்க. 22ஆம் தேதி பார்ப்போம் யார் வராங்க யார் எங்க போறாங்கன்னு. நீங்க பழனியில நடத்துற மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, நாங்க நடத்துற மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வராங்கன்னு பார்ப்போம். இது என்ன நீங்க வந்து உங்ககிட்ட பவர் இருக்குங்கிறதுனால இந்த மாநாட்டை தடை பண்றது, மாநாட்டுக்கு மக்கள் கூட விடாம தடுக்கிறது, இதெல்லாம் நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே சார் தமிழ்நாடு. இப்ப அனுமதி மறுத்தது எதுக்கு மறுத்துருக்கீங்க? இப்ப கோர்ட்டுக்கு ஏன் போயிருக்கு? மாநாட்டுக்கு ஒன்றும் தடை போடலையே. மாநாட்டுக்கு இல்லைங்க, மாநாட்டு திடல்ல நாங்க அறுவடை வீட்டினுடைய மாதிரி வடிவத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். சரி, அதுக்கு தடை. நீங்க தேவையில்லாம இந்த தடைகளை எல்லாம் போடத்தான் நீங்க ஒண்ணு இல்லைங்க. ஜூன் 22 மாநாடு சார், ஜூன் 10ல இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நாங்க பூஜை பண்ணுவோம்ங்கறீங்க. அது என்ன கோவிலா சார்? மாதிரி தானே, மாதிரிக்கு எதுக்கு பூஜை பண்ணுவோம்ங்கறீங்க? மாதிரியே கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல இருந்து வேல் கொண்டு போறோம், பூஜை பண்ண வேல் கொண்டு போறோம். சரி, அந்த இடத்துல வச்சு அந்த வேலுக்கு பூஜை நடக்கும். காலையில 2 மணி நேரம், மாலையில 2 மணி நேரம் அந்த வேலுக்கான பூஜை இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் கூடாது? ஏன் தடை போடணும்? பக்கத்துல வந்து குடியிருப்புகள் பகுதி இருக்கு. நீங்க பாண்டி கோயில் போய் பாத்துறீங்களா? இந்த மாநாடு இடக்கக்கூடிய இடத்தை பாத்துறீங்களா? பக்கத்துல எந்த குடியிருப்பும் கிடையாது. பக்கத்துல எந்த பாண்டி கோவில், இது ஹைவேஸ், 4 வழிச்சாலை, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இதுல என்ன இருக்கு? நீங்க மாநாடு நடத்துறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி தேவையில்லாம இந்த தடைகளை போடுறது, பிரச்சனைகளை உருவாக்குறது, மக்களை வரவிடாம தடுக்கிறதுக்கான முயற்சி செய்யறது. ஜூன் 7ஆம் தேதி நடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வருவாங்க, இங்க வரமாட்டாங்க. சங்கிகள் நடத்துமா? சங்கிகள் நடத்தினா என்ன? சங்கி என்ன கெட்ட வார்த்தையா? இந்த மாதிரி சொங்கிகள் சொல்ற வார்த்தை தான் இங்க கெட்ட வார்த்தை. சங்கிகள்னா கெட்ட வார்த்தை கிடையாது. சங்கின்னா நண்பன், கடவுளுடைய நண்பர்கள், மக்களுடைய நண்பர்கள். அதனால சங்கிகள் நடத்துற மாநாட்டில் வர்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா வாங்க. நீங்க இதுல இன்னொரு சாதி ஏனா அப்படியெல்லாம் சொல்றாரு. நாங்க சொல்றோம், நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, அனைத்து சாதியினரும் அங்க வாங்கன்னு தான் அப்படித்தான் கூப்பிடுறோம். முருக பக்தர்களாக தமிழர்களாக ஒன்று சேருவோம்னு சொல்லி கூப்பிடுறோம்.